வணக்கம். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சரிங்களா? உங்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும், அதான் சிறப்பு, சரிங்களா? இப்போ நம்ம மாந்தி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், அதுக்கு பரிகாரம்லாம் இருக்கு, சரிங்களா? மாந்தி ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்தை சர்வநாசம் செய்யக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு. அதே போல் ஒருத்தரை மிக உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லணும்னாலும் மாந்தியால் முடியும். அது மாந்தி நினைத்து ஒரு ஜாதகரை தூக்கிவிட நினச்சிருச்சுன்னா அது எந்த ஒரு கிரகமுமே கெட்டு தலைமை கிரகமான சூரியனாலேயுமே முடியாது. மாந்தி உங்களுக்கு அதனால தான் அது அந்த 12 ராசி கட்டத்தில் 10ஆம் இடத்திலும், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலும், லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலும் இருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகக்காரர், சரிங்களா? அவரை உச்சத்துக்கு கொண்டு வரும் மாந்தி. மற்ற இடங்களில் நிற்கக்கூடிய மாந்தி கெடுதல் செய்யும், சரிங்களா? சரி, மாந்திக்கு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னா, கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகே பர்வதவர்த்தினி சமேத திருமேனிநாதர் கோவிலில் கோவில் மாந்திக்கு மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலம். அதே போல் திருவாலங்காடு வேதரண்யேஸ்வரர் கோயில், அங்கே சனிக்கிழமை சென்று மாந்திக்கு பரிகார பூஜை செய்யலாம். 3வது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே ஒரு 12-15 கிலோமீட்டருக்குள்ள விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோவில், இங்கும் மாந்திக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குது. காலையில் 9 மணிக்கெலாம் அங்கே போயிடணும். இப்போ இந்த பரிகார கோயில் எல்லாத்துலேயுமே நீங்கள் காலையில் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அங்கே உள்ள பூசாரிகள்கிட்ட இந்த மாதிரி மாந்திக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அங்கே மிகச்சிறந்த பரிகார பூஜை செய்து அந்த மாந்தி தோஷத்தை கழித்து விடுவாங்க. அதனால் மாந்தி உங்கள் ராசியில் நீங்கள் பரிகார பூஜை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அந்த பரிகார பூஜைக்காக ஒரு மிகச்சிறந்த ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்வார் மாந்தி. அதனால் ஜோதிடர்கள் மாந்திக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உறுதியாக இந்த மாந்திக்குள்ள பரிகார பூஜை பண்ணிடுங்க, சரிங்களா? வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது. இதுவரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாம் நீங்க. நன்றி, வணக்கம்.